தமிழகத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். 10 ரூபாய்னு யார் ஞாபகம் வரும்? 10 ரூபா செந்தில் பாலாஜி. இன்றைக்கு ஒவ்வொரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறாங்க. தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. டாஸ்மாக்ல மட்டும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த மதுபான கடையில் அதிகமா வாங்குறதுல ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்ல, அண்மையில் இடி ரெய்டு பண்ணாங்க டாஸ்மாக் நிறுவனத்தில். அதுல 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதோட இன்னும் 40,000 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று அந்த விசாரணையில தெரிய வரும் என்று. தம்பி ஒரே நிமிஷம், கடைசியா சொல்லிக்கலாம். ஆக இன்னும் 40,000 கோடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று பத்திரிகையில் செய்தி வந்துள்ளது. ஆக திராவிட முன்னேற்ற கழக 4 ஆட்சி காலத்தில் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை மட்டும் பல்லாயிரக்கணக்கான கோடி முறைகேடு நடைபெற்றதாக செய்தி வந்துள்ளது. அதோட இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு நகை திருடுவாங்க, வைரத்தை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. எங்கேயாவது உடல் உறுப்பை திருடுறதை பார்த்திருக்கீங்களா? இங்க வந்திருக்க யாராவது இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்கள் இருந்தாலும் சரி, திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா உங்க உடம்புல நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நம்ம உறுப்புலாம் இருக்குதான்னு பார்த்துங்க. திமுக எம்எல்ஏ நடத்துகின்ற அந்த மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு? திமுக எம்எல்ஏ மருத்துவமனை கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி மட்டும் நிறுத்தி இருக்கிறாங்க. இதுல எவ்வளவு முறைகேடு சிந்திச்சு பாருங்க. வறுமையின் காரணமாக இந்த கிட்னி விற்கின்ற அவல நிலை இந்த ஆட்சியில் வந்திருக்குது. மக்கள் வறுமையிலே வாடுகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? உறுப்பு திருடுற அரசாங்கம் தொடர வேண்டுமா? நாட்டில் ஏதோ திருடி கடைசியில் உறுப்பு திருட வந்துட்டாங்க. எல்லாம் திருடிட்டாங்க. திருடுறதுக்கு எதுவுமே இல்லை. இனிமேல் மக்களுடைய உறுப்பு தான் இந்த ஆட்சியாளர் திருடி ஆகணும்.